காவேரி அதனுடைய பெருமை என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓடுறது. கர்நாடகாவில் ஆரம்பித்தாலும் நிறையா இடம் நம்ம காவேரியில் தானே, நம்ம தமிழ்நாட்டில் தானே ஓடுறது. அதிலும் இந்த காவேரி வந்து அது அப்படியே பிரவாகமாக வரும்போது வடக்கு நோக்கி அது வந்து பிரவாகம் போச்சுன்னா, எப்பயுமே நாம் ஸ்நானம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த சமயத்தில் போய் கிழக்கு மேற்கு பார்க்கக்கூடாது. நதியில் ஸ்நானம் பண்ணும்போது பிரவாகத்தை நோக்கி ஸ்நானம் பண்ணணும். அது எந்த திக்காக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் கஞ்சனூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தேன்னா, இப்போ நம்ம கோவிந்தபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் இருக்கிறது கும்பகோணத்துலேருந்து நம்ம விட்டல்தாஸ் மகாராஜோடைய ஆசிரமம் கோவிந்தபுரத்தில் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த கஞ்சனூர். அங்கே பார்த்தேன்னா அந்த காவேரி வந்துட்டே இருக்கும். வீர சோழன்னு ஒரு ஆறா பிரியும், காவேரின்னு வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும் ரெண்டுமே. அந்த காவேரி என்னென்னா, இந்த கஞ்சனூர் வரும்போது என்னென்னா, அது வடக்கு திக்கு நோக்கி அது பிரவாகமாக இருக்கும். இப்படியே வந்துட்டே இருக்க தெற்கு தானே வருது. அது இயற்கையாகவே வடக்கு போய் திருப்பி வரும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து ஸ்நானம் பண்ணினா 1000 கங்கையில் போய் முங்கினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமா காவேரியில் ஸ்நானம் பண்ணால். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் கஞ்சனூர். எல்லாரும் கஞ்சனூருக்கு போய் என்ன பண்ணுவான்னா, இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காகவே வருவா அந்த காலத்துலலாம். ஏன்னா இப்படி வடக்கு வாகினியாக போயின்னு இருக்கிற இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணணுன்னு.